லைஃப்ல அவ்வளோ சீக்கிரத்துல நான் யாரையுமே நம்ப மாட்டேங்க. ஸோ என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்றாங்களே அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க. ஸோ நெறைய நாட்கள் தனிமையிலே இருந்ததுனாலயோ என்னவோ தெரியல. ஒரு டக்குன்னு யார் மேலயும் ஒரு நம்பிக்கைன்றது எனக்கு ரொம்ப வரவே இல்ல. எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லாவே பேசுவேங்க. ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிமிட்டட் தாங்க. ஸோ நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. எனக்குள்ள நானே வச்சுட்டு இருந்தேன். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு ஒருத்தவங்க என் லைஃப்குள்ள வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த கேக் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்டுட்டு இது ஒரு பையனா இருக்குமோ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதான் இல்ல. இவங்க ஒரு பொண்ணு தான். ஸோ என்னோட ஹாஸ்டல் மேட் தாங்க இவங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் நாங்க ஒண்ணா இருந்தது. அண்ட் ஹாஸ்டல் சீக்கிரமாவே வெக்கேட் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே வந்து மறக்க முடியாத சில மெமரீஸ வந்து எனக்கு கிரியேட் பண்ணி குடுத்துட்டாங்க. ரொம்பவுமே உடம்பு சரியில்லாம சிக்கான டைம்ல எல்லாமே கூடவே நின்னு என்ன பார்த்துருக்காங்க. என் ஃபேமிலில ஒருத்தவங்க மாதிரி. ஸோ ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்களோட ஆர்டர் தான் இது. ரொம்ப ஹேப்பியா செஞ்சுட்டு கொரியர் போடுறேன். அண்ட் தீபாவளிக்கான ப்ரௌனி ஆஃபர் என்னங்கிறத நாளைக்கு வீடியோல நான் அப்டேட் பண்றேன். சேனல் புடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.